ஸ்பேஸோட ஸ்மெல்லு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஸ்பேஸ்ல தான் ஏரே கிடையாது. அங்க எப்படி ஸ்மெல் வரும்னு கேட்டீங்கன்னா, எஸ் இது வரும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் சொன்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தான் இது. இப்படி அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுட்ட கறி வாசம் எப்படி இருக்கும்? அந்த ஸ்மெல் இருக்கும். 2வது ஒரு மெட்டல் ரொம்ப ஹீட் ஆனா எப்படி இருக்கும்? சூடான மெட்டல் எப்படி எந்த மாரி ஸ்மெல் வரும் அந்த இது. அப்புறம் வெல்டிங் வைக்கும்போது அந்த ஒரு கருகுன ஸ்மெல் வரும் இல்லையா? இந்த மாரி ஸ்மெல் எல்லாம் வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நட்சத்திரம் வெடிக்கும்போது அங்க இருந்து கிரியேட் ஆகுற PAH பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் அந்த துகள்கள் தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணம். நம்ம பூமியிலேயே இந்த கருகி போன ஏதாவது ஒரு கரியோ இல்ல வந்து உங்களுக்கு இந்த கார்கள்ல எல்லாம் வந்து வெளியே வர அந்த புகையிலயோ இருக்கிற அந்த ஒரு வேதியியல் அதாவது அந்த ஒரு கெமிக்கல் தான் காரணம். ஸ்பேஸ் ஃபுல்லா வந்து பரவி கிடக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த மாரி ஒரு ஸ்மெல் வருது. இத வந்து நாசா என்ன பண்றாங்க அப்படின்னா, இத வந்து ஒரு பெர்ஃப்யூம் மாரி ரெடி பண்ணி, அந்த பெர்ஃப்யூம ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்காகன்னா, அடாப்ட் ஆகணும் இந்த ஸ்மெல்லுக்காக அப்படின்றக்காக. ஒருவேள இந்த பெர்ஃப்யூம் உங்க கையில கிடைச்சதுன்னா, நீங்க அத வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.